둘, 셋, 박! 자, 안녕하세요. 방탄소년단입니다. ஹாய் எல்லாருமே சில எப்படா இருக்கீங்க சரங்க ஃபியூ. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அரேஞ்ச் மேரேஜ் வித் மை அத்தான். ஸோ நான் வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா தையாங் மட்டும்தான் நம்ம வில்லேஜ் பேஸ் மாதிரி போட்டிருப்போம். ஜங்குக்கும் ஜிம்மனுக்கும் இன்னும் போடவே இல்லையே. சரி ஃபஸ்ட்டு ஜங்குக்கு போட்டுடலாம், அப்புறமா ஜிம்மனுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன் ஷாட் ஓகேவா. ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் அண்ட் லைக் பண்ணிட்டு போங்கடா. சரி அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா. ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே டைரெக்டாக பார்க்க போகிறது உங்களோட அப்பா அம்மா தான். என்னங்க ஏற்கனவே அவளுக்கு 21 வயசாயிடுச்சு. இதுக்கு மேலே போனால் எவனுமே கட்ட மாட்டானுங்க. என்னங்க பண்ணுறீங்க? நீ வேறு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன பண்ணுறது, எதுவுமே அமைய மாட்டேங்குது. நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு இன்னும் புரியலையா? என்ன சொல்கிறேன்? எங்கள் அண்ணன் போய் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? அதான் சண்டையெல்லாம் முடிச்சிருச்சு இல்லைங்க. அதுக்கு இங்கே எவ்வளோ பேர் வெளியில் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? நம்மளுக்கு இருக்கிறது ஒரே பொம்பளை பிள்ளை. நாலு பொண்ணை எங்கேயும் வெளியே கட்டி கொடுத்துட்டு அதை கஷ்டப்படுறத நான் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. இப்போ என்னன்றார், எங்கள் அண்ணன் பையனுக்கே நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துடலாம். சரி என்ன சொன்னீங்க? சரி இந்த திருவிழாவுக்கு அவங்க வராங்களே, வராங்க, அப்போ பேசி முடிச்சிடலாம். சரி திருவிழா முடிஞ்சோடனே கல்யாணத்தையும் வச்சிடலாம். சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே வெளியே வராங்க. நீங்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட்ட கேட்டிருப்பீங்க, ஆனால் எதுவும் கேட்டிருக்காது. உங்கள் அம்மா அப்படியே வந்துடுவாங்க. என்னடி பயந்துட்டம்மா? ஆமாம் என்ன விஷயம்? உனக்கு உங்கள் அத்தான் தான் புருஷன். சூப்பர்மா. யாருன்னா ஸ்ருதி. என்னது நீ தானம்மா? யாருன்னு கேட்டேன். அவங்க அப்படியே முறைக்கிறாங்க. இரு எங்கள் அப்பாவோட பொண்டாட்டி எங்கள் அம்மா. உன்னை பெற்றதுக்கு கல்லை பெற்றிருக்கலாண்டி. சரி சரி சரிம்மா கோச்சிக்காத, சும்மா கலாய்ச்சேன். அவங்க அப்படியே முறைக்கிறாங்க. சரி 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 நிஜமாவே எங்கள் அத்தான் தானே? உனக்கு உங்கள் அத்தா தான் நீ முடிவு பண்ணியாச்சுடு. உங்களுக்கு எப்படி சந்தோஷத்தை அடக்க முடியல. அப்படி கடைன்னு ஓடிட்டு நீங்கள் வளர்க்குற ஆடு மாட்டேங்கிட்டலாம். நான் அப்போவே சொன்னேன்ல எங்கள் அத்தா தான் எனக்குடு. ஒரு வழியாக என்னோடய ஆசை நிறைவேடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. அது உங்களை பார்க்குது. ஒரு வழியாக எங்கள் அத்தா தான் எனக்குன்னு முடிவாயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த ஆடு மாடுக்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே அப்படியே கட் பண்ணிவிட்டு ஜேகே பார்க்கலாம். அவங்க அம்மா அப்பா நீங்கள் சொல்லுங்கள். நீ சொல்லுடி, நீங்கள் சொல்லுங்கள். எப்படி உன் பிள்ளை தானே, நீயே சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே என்னம்மா என்ன விஷயம்? நாம் ஊருக்கு போகிறோம். ஊருக்கு எதுக்குன்னா அங்கே திருவிழாடா, போகணும், கிளம்பு. நான் வரலம்மா. என்ன வரல? நான் சொன்ன கேட்க மாட்டேன், கிளம்புடா. அம்மா எனக்கு வேலை இருக்குது. என்ன வேலை இருக்குது? இப்போ நீ கிளம்பலன்னு வச்சுக்கோ, அம்மாவோட இன்னொரு முகத்தை பார்ப்பேன். அதுக்கு ஏம்மா கத்துறேன்? ஒழுங்கு மரியாதை கிளம்பு. சரிம்மா இருமா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ரூம் போயிருப்பார். இங்கே அப்படியே ஜேகேவோட அப்பா அத்தாடி என்ன இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஒரு நிமிஷம் பயந்துட்டார். இங்கே அப்படியே ஐயோ கடவுளே, இவனை ஊருக்கு கிளம்புறதுக்குள்ள என் பாதி ஐஸு முடிஞ்சு போயிடும் போல், கத்தியே நான் செத்து போயிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட அம்மா இங்கே அப்படியே முணங்கிட்டே வராங்க. இங்கே அப்படியே ஜேகேயோட அப்பா ஆத்தாடி அப்படின்ற மாதிரி இருக்கார். என்னடி அவனுக்கு உறுப்பு இல்லைன்னா விட்டுரு. என்ன பேசுகிறீங்க? அங்கே போனால் தான் நம்ம நினச்சது நடக்கும். சரி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நாளை பின்னே இவனுக்கு வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா எங்கள் அண்ணன் பொண்ணோட மனசு உடஞ்சி போயிடாது? அவள் எப்போ பார்த்தாலும் ஜேகேத்தான் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே உசுரையே வச்சுருக்கா. அதுக்குன்னு அந்த புள்ளியோட மனசில் என்னால் உடைக்க முடியாது. சரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேசுகிறது ஃபஸ்ட்டு நிறுத்துங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது, நம்ம பையனுக்கு கண்டிப்பாக வயனை பிடிக்கும். அந்த மனுஷன் அப்படி பார்த்துட்டு அவன் தங்கச்சி பொண்ணு தானுங்க, நீங்களே இப்படி பேசினா எப்படிங்க? சரி இருங்க, தங்கச்சிக்கிட்ட சொல்கிறேன்னா இல்லையான்னு பாருங்கள். சொல்லிடாதடி, அப்போ நாலு பின்ன பெரிய சண்டை பண்ணி விட்டுருவா. நான் சொல்கிறேன் இருங்க, சண்டை பிடிக்கட்டும். 4 வார்த்தை நல்லா உங்கள் தங்கச்சி உங்களை கேட்கணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும்.
அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஏ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே கன்வின்ஸ் பண்ண போயிட்டுருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வேளை ஜேகே அப்புறம் ஜேகேயோட அப்பா அம்மா 3 பேருமே வந்து கிராமத்துக்கு வந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ அங்கே ரோடு வந்து குண்டு குழியும் இல்லாமல் ரோடு போட்டிருப்பாங்க போல். அதனால் அந்த மாதிரி இல்லை. ஜேகே இதை பார்த்துட்டு சின்ன வயசில் இருந்ததோட அந்த கிராமம் கொஞ்சம் மாறி இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டுருக்கவே அந்த கார் விண்டோவை பார்க்குறாரு. இப்போ திருவிழா நேரன்றதுனால நிறைய சொந்தங்கள் வந்து வரோம்ல, அந்த மாதிரி வந்து எல்லார் வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் உட்காந்து அப்படியே எல்லாம் வந்து ஊருக்கதை உலகதை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசி சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா நிறைய குழந்தைங்க ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த திருவிழா வேலையெல்லாம் எல்லாம் சேர்ந்து செய்வாங்களே, அந்த லைட்டு கட்டுறது, தோரணம் கட்டுறது, அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்கவே அதெல்லாம் பார்க்கும்போது லைக் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு வேளையை அவங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டார். எப்படியோ இங்கே வந்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறாரு. இவங்க அம்மா வந்துட்டு வாங்க 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 எப்படி இருக்கீங்க, வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஃபேமிலி அப்படியே வரவே இருக்கிறாங்க. அப்புறம் ஜேகே எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சரி வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வரவேற்கிறாங்க. ஸோ வரவேற்ற பின்னாடி போய் வந்து அத்தையை பார்த்துட்டு வந்துடு. சரிங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஜேகே நீ வா. இதை வந்துட்டம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வராரு. இங்கே பார்க்கணுமே ஏதோ கோல் சத்தம் சலுக்குன்னு கேட்குது. அது கொஞ்சம் வேகமாக மாதிரி கேட்குது. அவர் அப்படியே யாரோ நோக்கி வர மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. ஸோ அவருக்கு பின்னாடி பார்த்தோன்னா வந்து பெரிய புல்கட்டெல்லாம் இருக்குது. ஓகேவா, இந்த மாட்டுக்கெல்லாம் போடுவாங்களே அந்த புல்கட்டெல்லாம் அப்படியே பெருசாக அடுக்கி வச்சுருக்காங்க போல். இங்கே ஏதோ ஒரு சலுக்குன்னு கேட்குது, யாரோ நோக்கி வர மாதிரி இருக்குது. அப்படியே சுற்றி பார்க்குறாரு. இங்கே அப்படியே அத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அந்த ஹக்கில் பேலன்ஸ் பண்ண முடியாமல் அந்த மனுஷன் தொப்புன்னு பின்னாடி மல்லாந்த வாக்கில் அந்த பிள்ளை மேலே விழுந்துட்டார். அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி இருக்கார். நீங்கள் அப்படியே வந்து அந்த ஹக்கை பொறுமையாக ஹக்கு வந்து பிரேக் பண்ணலை அப்படின்னு பார்த்துட்டு அத்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. அந்த மனுஷன் அப்படியே பார்க்குறாரு. அத்தா எவ்வளோ அழகாக இருக்கா அத்தா அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் நீங்கள் மொத்தம் கொடுத்துருப்பீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இருக்காரு. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கா, சின்ன வயசுலலாம் ஒல்லி குச்சியாக இருந்தேன், இவ்வளோ அழகாக இருக்கு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்னத்தில் அப்படின்னு சொல்லி முத்தம் வைக்கிறீங்க. அந்த மனுஷன் டக்குன்னு வந்து கன்னத்தில் கை வச்சுட்டு என்ன பண்ணுற நீ அப்படின்னு பார்க்குறாரு. யாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அவர் இடுப்புக்கிட்ட தானே உன் கையை இருக்கும், அப்படி கிள்றிக்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இங்கே ஷோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பாவும் ஜேகேயோட அம்மா அப்பாவும் நான் யாருன்னு தெரில யார் அவர் அப்படியே யோசிக்கிறாரு. வயனு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கை எடுக்கிறீங்க. அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேய்க்கிறாரு. என்ன போய் யாரும் கேட்குறீங்களா, இதெல்லாம் சின்னத்தான், இதோட நல்லா பெருசாகவே பண்ணேன், பாவம் என் அத்தான்றதுனால விட்டேன். மனுஷன் அப்படியே உங்களை முறைக்கிறாரு. இங்கே அப்படியே நீங்கள் இன்னும் அந்த பொசிஷன்லேயே இருந்துகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா கடற்கரை வந்துட்டு அடியே என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து இழுக்கிறாங்க. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அந்த மனுஷன் அப்போ என்ன கிள்ளுடாடா சாமி அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பார். நீங்கள் அந்த மனுஷனை பார்த்து சிரிச்சுட்டே வந்துருப்பீங்க. ஜேகே ஆமாம் போகலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பார். இங்கே நீங்களும் பின்னாடியே போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து போய் வந்து உங்கள் பாட்டியெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்க பாட்டி, நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். இங்கே உங்கள் கண்ணை பார்க்கணுமே, அந்த மனுஷனை தவிர வேறு எங்கேயுமே பார்க்கல. இதை வந்து ஜேகேயோட அம்மா நோட் பண்ணிட்டு அடியே என்னத்த என் பிள்ளைய கடிச்சு தின்றவ போலே அப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறீங்க. போதும் எப்பா எப்படி பார்க்குறாடா என் பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு வாடா போகலாம் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்திருப்பாங்க. நீங்களுமே அவர் பின்னாடியே வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வேலையை வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. ஆனால் அந்த மனுஷன் வந்து ஃபோனே நோண்டிருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு டடக்குன்னு அது பிடிங்கிறீங்க. ஃபோனு சாப்பிடும் போது என்னத்தான் ஃபோனு, சாப்பிடுங்க ஒழுங்கா, ஃபோனை கொடுவேன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு போகிறீங்க. கூடுன்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரு நீங்கள் அப்படியே டடக்குன்னு உங்கள் இடுப்பில் சொருகிட்டீங்க. எங்கே சொருக்கிற என் ஃபோனை, தைரியம் தான் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இடுப்பை கட்டுறீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஜேகே வந்து சாப்பிட்ற, சாப்பிட்டு நீ வந்து ஃபோன் வாங்கிக்கோ, அவள் கொடுத்துருவா
சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கடுப்பில் உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் வந்து எல்லாருக்குமே பரிமாறிட்டு அப்படியே நீங்களும் உட்காந்து ஜாலியாக பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அந்த மனுஷன் கண்ணு ஃபுல்லாக இப்போ உங்கள் இடுப்பில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க இடுப்பில் தானே அவரோட ஃபோன் இருக்குது. எங்கே சொரிய வச்சுக்கா அப்புறம் என் ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. நீங்கள் அப்படியே வந்து சாதாரணமாக சாப்பிட்டுட்டு கையெல்லாம் கழுவிருப்பீங்க. அந்த மனுஷன் எங்கே அவ அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடிட்டே இருக்காரு. நீங்கள் பார்த்தா வந்து அந்த மாட்டுக்கெல்லாம் வந்து புல்லு அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருப்பீங்க போல். அவர் தேடிட்டே வந்திருப்பாரு. எங்கே இருக்கியா? நீங்கள் அப்படியே டடக்குன்னு திருப்புறீங்க. என்னது? ஃபோன் வேணும். ஃபோனா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் இடுப்பில் சொருகி இந்த ஃபோனை வந்து அப்படி பின்னாடி மறைச்சிக்கிறீங்க. இங்கே பார்வையன் விளையாடாத, ஃபோனை கொடு. முடியாது, ஃபோனை கொடுன்ட்ட அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வர நீங்கள் அப்படியே ஓடுறீங்க. அப்படியே பார்க்கணுமே நீங்கள் ஓட அந்த மஞ்சள் பிடிக்க இங்கெல்லாம் பார்த்துட்டு ஐயோ வந்ததும் வராதம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பாலாம் வந்துட்டுருக்காங்க. நீங்கள் போய் ஏதோ ஒரு தூணில் போய் மறைஞ்சிக்கிறீங்க. என்ன அந்த அத்தா இப்படி ஓடுறாரு, நம்மளுக்கே டஃப் கொடுப்பார் போலே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துட்டு அந்த தூணுக்கு பின்னாடி நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த மனுஷன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்தில் தான் அவங்கள தேடிட்டு இருக்காரு. இங்கே அப்படியே அவர் ஃபோன் அப்படியே கால் விட்டு ஐயோ இது வேறு அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுட்டீங்க. கால் சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட தான் வரப்போகிறாரு. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே பயமாக இருந்துட்டுருக்கு. இந்த மனுஷன் அப்படியே தூண்கிட்ட வந்துருப்பார். எங்கே ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு போயிருப்பார். பார்த்தா நீங்கள் வந்து முன்னாடி வந்து சொருகி வச்சுருப்பீங்களா, அது வந்து லைட்டாக அப்படியே தெரியுது பாருங்கள். எங்கே தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்கணும் கை பிடிச்சது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே போய் பம்ப் ஆகிட்டே நிற்கிறீங்க. இப்போ அவரோட ஹேண்ட் வந்து உங்கள் இடுப்பில் இருந்திருக்கும். அப்படியே ஆன பார்க்குறீங்க. அப்படியே அந்த மனுஷன் உங்கள் கையிலேருந்து அப்படியே ஃபோன் எடுத்திருப்பார். ஆனால் அவரோட கை வந்து இன்னும் உங்கள் இடுப்பில் தான் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு கை எப்போ எடுப்பீங்க? அவர் அப்படியே யார் கால் பண்ணா, ஏன்னா கால் வந்த சத்தம் கேட்டிருக்குல்ல, யார் கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹிப்பில் கை வச்சுட்டே பார்த்துட்ருக்காரு. எப்போ கை எடுப்பீங்க? எவ்வளோ நேரம் தான் நான் இப்படி நிற்கட்டும்? டக்குன்னு உங்கள் இப்போலேருந்து கை வச்சுருப்பாரு. பரவாயில்ல வச்சுக்கோங்க தான், ஆனால் எனக்கு இப்போ வேலை இருக்குது, அப்புறமா வச்சுக்கோங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் காட் ஆகுறாரு. அப்படியே தான் அந்த மனுஷனை இப்போ பார்த்தாலும் வம்பிழுத்துட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த மனுஷன் இப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருந்துகிட்ருக்காரு. ஸோ அப்படி ஃபோனு பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ தூண் பக்கத்தில் அப்படியே சாஞ்சிக்கிட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு வர போல். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அப்படியே டப்புன்னு பெட்டில் அடிச்சுட்டு போயிட்டீங்க. அந்த மனுஷன் பார்த்துட்டு என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கத்துறாரு. எதுக்கு இப்போ கத்துறீங்க? இப்போ பார்த்தாலும் ஃபோனு ஏன் தான் உன் கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ அழகாக நான் சுற்றிட்டே இருக்கேன், இன்னும் ஒரு நிமிஷம் கூட ரசிக்கணும்னு உங்கள் மனசில் தோணவே இல்லையா? அப்படி என்னதான் அந்த ஃபோனில் இருக்குது? நான் நீங்கள் பார்க்கும்போது நான் ஃபோன் ஒன்றேன்னா உங்களை தானே பார்த்துட்ருக்கேன், ஒரு நிமிஷம் என்னை பார்த்தா தான் என்னவா அப்படின்னு நீங்கள் கத்துறீங்க. அந்த மனுஷன் இப்படி தான் உங்களை பார்க்குறாரு. அழகா பச்சை கலர் வித் ரெட் கலர் காம்போவில் ஆஃப் சாரீ, ரொம்ப அழகாக இருக்கீங்க. காதில் கொஞ்சம் சின்ன ஜிமிக்கி தான் இருந்தாலும் வந்து அது ஆடும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மனுஷன் வந்துட்டாரு. என்ன அப்படின்றீங்க, இருக்குன்னு அப்படின்றாரு. உங்களுக்கு கொஞ்சம் கூட ரசனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அந்த மனுஷன் கடகடன்னு வந்துட்டு உங்கள் பட்டில் தட்டிட்டாரு. என்ன பண்ணுறீங்க? இப்போ தெரியுதா அப்படின்றாரா? அவ்வளோ ஆசையாக உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது. ஆசை எல்லாமே வந்து தட்டுறீங்க. நான் ஒன்றும் ஆசைக்காக தட்டல, ரிவெஞ்ச் எடுத்தேன். ஓஹோ, நீங்கள் போய் திரும்பி அடிச்சா நான் திரும்பி அடிச்சிருவேன் சரி அப்படின்னு சொல்லி போகிறீங்க. அவர் அப்படியே இந்த பக்கம் போகும்போது திரும்பி பார்த்துட்டே இருக்காரு. நான் அடிக்க மாட்டேன் தான் போங்க அப்படின்றீங்க. அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படியே ரூம்குள்ளே போகிறாரா? அப்படியே செம்ம காண்டாக இருக்குது. இருந்தாலும் அவருக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வருது. ஏன்னா சின்ன வயசுலலாம் அவர் பக்கமே வர மாட்டீங்க, தூரத்துலேருந்தே பார்ப்பீங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அத்தான் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே சுற்றுவீங்க. சின்ன வயசுலலாம் என் பின்னாடியே சுற்றுற பொண்ணு இப்போ என்னென்னலாம் பண்ணுதுடா சாமி. இருந்தாலும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. நான் ஒரு பார்வை பார்த்தாலே போதும் எல்லா பொண்ணுங்களும் பக்கமே வராது. ஆனால் நான் எவ்வளோ வாட்டி முளைச்சாலும் என்னை வந்து சீன்ற பார்த்து அதையே பட்டில் தட்டுறா. இந்த மாதிரி தைரியெல்லாம் சிட்டி பொண்ணுங்களுக்கெலாம் வரவே வராது. ஏதோ ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வெக்கமே இல்லாமல் சிரிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியாது. அதுக்கப்புறம் பார்க்கணுமே, சும்மா நீங்கள் அந்த மனுஷனை வம்பிழுக்கிறதும் அந்த மனுஷன் கத்துறதும் அப்புறம் அந்த பக்கம் போய் யோசிச்சு சிரிக்கிறதுமாவே இருந்துட்டுருக்கு. இங்கே வந்து அந்த மனுஷன் இங்கே ஓய்
என்னத்தா என்ன வேணும்? இல்லை, இங்கே ஒரு ஆறு இருந்துச்சுல்ல, இப்போவும் இருக்கா? என்னத்தா ஆறுலாம் இருக்குது, என்ன வேணும் சொல்லுங்கள். என்னை கொஞ்சம் அங்கே கூட்டிகிட்டு போறியா? எனக்கு அங்கே குளிக்கணும்னு ஆசையாக இருக்குது. சரி வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க. அவருமே சரி அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து வராரு. எங்கே அப்படியே நீங்கள் 2 பேரும் வெளியே போகிறீங்களா? பாருடி, ஜேகேவா அது? சின்ன வயசில் பார்த்ததில்ல. எங்கே பாரு, வயனோட அத்தை பையன், எவ்வளோ அழகாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. சரி, இந்த கண்ணுங்களை ஏன் இப்படி பாயுது? என் அத்தா மேலே இருக்குது. ஆற்றுக்கு போயிட்டு அந்த பின்னாடி அத்தானுக்கு மறக்காமல் சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்களெல்லாம் முறைச்சிட்டே போகிறீங்க. எங்கே வயனு, என்னடியா அம்மா, யார் இது? என்னோட அத்தை பையன். ஓ, அழகாக இருக்காரு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் டக்குன்னு எது வந்தாலும் என்கிட்டே பேசுறியா? எங்கள் அத்தாங்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படின்னு பார்க்குறா. சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இது எல்லாமே வந்து ஜேகே பார்க்குறாரு. வேலையை மட்டும் பாரு, நாங்கள் இப்போ ஒரு முக்கியமான வேலையை போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. இங்கே அப்படியே ஜேகே பார்த்துட்டு, ஏன் அந்த பொண்ணு அப்படி திட்டினேன்? பின்ன அப்படியே உங்ககிட்ட அப்படி வழிஞ்சுக்கிட்டு பேசுகிறேன். ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போனோடனே உங்களுக்கு சுற்றி போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கோவத்தில் வந்துட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே பார்த்து சிரிக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வலிஞ்சிக்கிட்டு பேசுகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக பேச தெரியாது. என்கிட்ட மட்டும் அப்படி பேசுகிறீங்கல்ல. ஐயோ, ஏன்னா நீ அத்தை பொண்ணு, எனக்கு நீ பழக்கம், அதனால் நான் அப்படி கத்துறேன். அவங்க எனக்கு யாருன்னே தெரியாது. முன்ன பின்ன தெரியாதவங்களை எப்படி கத்துறதுன்னு சொல்லு. நீங்கள் அப்படி லைட்டாக சிரிச்சுக்கிறீங்க. என்னது? ஒன்றும் இல்லை, போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஆற்றுக்கிட்டக்க வந்தாச்சு. அங்கேயே இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே பார்க்குறீங்க, யாராவது பொண்ணுங்க குளிக்கிறாங்களான்னு. நீ என்னை ரொம்ப பாதுகாக்கிறவ என்ன? பின்ன என்னை தர மற்ற யாராவது உங்களை கொத்திட்டு போயிட்டானா அதுக்கு நான் விட்டுருவேனா அப்படின்ட்டு அவர் அப்படியே லைட்டாக சிரிக்கிறாரு. என்ன, நானும் உனக்கு அவ்வளோ இஷ்டமா? பின்ன வந்ததுலேருந்து உங்கள் பின்னாடி தானே சுற்றுறேன், இது கூட உங்களுக்கு தெரியாதா? சரியான மக்கு பண்ணாரமாக இருக்கீங்க. என்னது? ஒன்றும் இல்லை, போங்க போய் குளிங்க. சரி, நீ என்ன பண்ண போகிற? நீங்கள் குளிக்கிறத பார்க்கலாம் இருக்கு அப்படின்னாரு. ஒன்றும் பண்ண மாட்டார் தான், போங்க நீங்கள் போய் குளிங்க. அந்த பக்கம் எங்கே சும்மா உட்காந்துட்ருக்கேன், போர் அடிக்காது, அதான் ஃபோன் இருக்குல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே குளிக்க போகிறாரு. அப்படியே உங்களை பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. நான் ஒன்றும் பார்க்கலாம் மாட்டேன், போங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த மனுஷன் அப்படியே தண்ணிக்குள்ளே குதிச்சிருப்பார், அப்படியே ஷர்ட்டெல்லாம் கட்டிட்டு. நீங்கள் அப்படியே ஃபோன் பார்க்குற மாதிரி அப்படியே ஓர கண்ணால் பார்த்துருப்பீங்க. பார்க்கணுமே, அந்த மனுஷன் டேட்டோலாம் கற்றுருப்பாரா? அவ்வளோ அழகாக இருக்கார்ல. ஐயோ அங்கே பார்க்காத, சும்மா நீ இப்படி வலிஞ்சு கட்டிட்டு போகிறதுனால தான் அந்த மனுஷன் இப்படி பண்ணார், பார்க்காத அப்படின்னு சொல்லி திரும்புறீங்க. ஆனால் உங்கள் கண்ணு அங்கே தான் பார்க்குது. நான் சும்மா இருந்தாலும் என் கண்ணும் சும்மா இருக்காது போலே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அதெல்லாம் வேணாம்ப்பா, அப்புறம் நம்ம ரொம்ப அழுப்பியாக பண்ண நினச்சிக்க போகிறார், அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் வந்து திரும்பிட்டீங்க. அதனால் வந்து உங்கள் கண்ணு பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அந்த மனுஷன் வந்து அப்படியே குளிச்சுட்டு வந்து நடந்து வந்திருப்பார் போல். நீங்கள் வந்து அப்படியே சரி வந்துட்டார் போல் அப்படின்னு சொல்லி திரும்பியிருப்பீங்க. அந்த மனுஷன் ஷர்ட்டே போடல, வெறும் அந்த ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருப்பார் போல். ஒன்று பார்க்குறீங்க, அப்படியே அந்த மனுஷன் உங்கள் கிட்டக்கு தான் வந்து துணியெல்லாம் மாற்றிட்டுருப்பார். அப்படியே அந்த ஷர்ட்டு பேண்டெல்லாம் போட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே அவரோட பாடியை பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே அந்த பட்டனை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்போ உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஷாக் அடித்த மாதிரி நினச்சிட்ருக்கீங்க. ஓய் போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்பியிருப்பீங்க. பார்க்கணுமே, உங்கள் மைண்டு ஃபுல்லாக அதுதான் வந்துட்டுருக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணவும் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, மைண்டு ஃபுல்லாக அதே வருது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கீங்க. அந்த மனுஷன் இவளுக்கு என்னமோ ஆச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்துட்டுருக்காரு. ஒரு வழியாக வந்து வீட்டுக்குமே வந்தாச்சு. உங்களுக்கு பார்க்கணுமே, ராத்திரி ஃபுல்லாக தூக்கமே வர மாட்டேங்குது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, அந்த மாடலை கட்டி வச்சுருப்பாங்கள்ல, அங்கே வந்து போயிட்டு கடவுளே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட சொல்லி புலம்பிகிட்ருக்கீங்க. என் கண்ணு அங்கேயே போச்சு, இப்போ என் மைண்டு ஃபுல்லாக அதுதான் இருந்துட்டுருக்கு, டெலிட் பண்ணவே முடியல, அழுக்கே வருது. நான் மட்டும்தான் அவர் பின்னாடி சுற்றுறேன், அவர் என்னை இப்படின்னு கூட பார்க்க மாட்டேங்கிறாரு.
அப்படின்னு நீங்கள் சொல்லி புலம்பிட்டு இருக்கீங்க. அதுவும் கேட்டுட்டு ஒரு சவுண்டு மாதிரி கொடுக்குது. நீயாவது என்னோடய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை கட்டி பிடிச்சிட்டு இருப்பீங்க. இங்கே வந்து அப்படியே ஜேகே வந்து வெளியே வந்திருப்பாரா. இங்கே வந்து நீங்கள் சொல்லதெல்லாம் காதில் வந்து வாங்கியிருப்பார். ரொம்ப தாலியே விட்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் அப்படியே நினச்சிட்டு போயிட்டுருப்பார். இங்கே வந்து பார்க்கல உங்கள் அம்மாவும் அப்புறம் ஜேகேயோட அம்மாவும் என்னது திருவிழா முடிஞ்சதுக்கப்புறமே அம்மா திருவிழா முடிஞ்சதுக்கப்புறமே கட்டி வச்சிடலான்னு சொல்லியிருக்காரு. ஐயோ இந்த விஷயத்த அவங்க கூட சொல்லவே இல்லையே. ஜேகே அப்படியே அந்த பக்கம் வர அமைதி 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 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நடக்காத மாதிரியே இருக்காங்க. என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க என் கல்யாணத்தை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் ஜேகே அம்மாவும் ஷாக்கு. அப்படிலாம் இல்லை. என்ன எனக்குமா? ஆமாம். எப்போ? திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம். இங்கே பாருடா வயன் ரொம்ப நல்ல பொண்ணு, உன்னை நல்லா பார்த்துப்பா பாரு, எப்போ பார்த்தாலும் அத்தான் 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 அப்படின்னு சொல்லிட்டு உன் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கா. அவளுக்குன்னா நீ உசுரடா. சொன்னால் புரிஞ்சுக்கோடா. அவர் அப்படி பார்த்துட்டு சரி அப்படின்னாரு. இப்போ என்ன சொன்னேன்? என் காதில் ஏதாவது தப்பாக வந்துச்சா? அண்ணி உங்கள் காதில் எனக்குமே தப்பாக வந்த மாதிரி தான் இருக்குது. என்னடா சொன்ன? எனக்கு இந்த கல்யாணத்துக்கு ஓகே, வயனை நான் கட்டிக்கிறேன் சரிங்களா? கல்யாணம் பண்ணி வைக்குவீங்களா மாட்டிங்களா? அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நிஜமாவே தான். அவள் என்ன தான் வந்து என்கிட்ட வம்பிழுத்து என்னை ரொம்ப இது பண்ணாலும் என்னன்னு தெரியல, அது லைட்டாக எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கே அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க. பரவாயில்ல பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டா அதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே போயிருப்பாங்க. இங்கே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து கண்ணில் டியர்ஸ் அந்த மாதிரி அப்படியே தொடச்சி விட்டுட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. அவர் லைட்டாக அவங்கள பார்த்து சிரிச்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாளாக இருக்கும். இப்போ திருவிழாவாக இருக்குது ஓகேவா? அதனால் நீங்கள் அழகாக சேரீ கட்டிட்டு, அதாவது தாவணி புடவை கொஞ்சம் கிராண்டாக வந்து கட்டிட்டு ரொம்ப அழகாக வந்து ரெடி ஆகிட்டு வெளியே வந்திருப்பீங்க. அந்த மனுஷன் பார்த்தா திண்ணையில் உட்காந்துட்டு இருந்திருப்பார் போல். அப்போ பார்க்கும்போது நீங்கள் அப்போ தான் வந்து உங்கள் ரூமை விட்டு வெளியே வந்திருப்பீங்க பாருங்கள். அந்த மனுஷன் ஆன்னு பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக கிராண்டாக கட்டிட்டு காதில் வந்து முன்னே இருந்ததோட கொஞ்சம் பெரிய ஜிம்கி போட்டுட்டு அழகாக நெத்தியில் வந்து ஒரு குட்டியோண்டு போட்டு அதுக்கு மேலே நீர் பார்க்கணுமே. நீங்கள் வந்து கொஞ்சம் இடுப்பு தெரியுற மாதிரி கட்டியிருக்கீங்க பாருங்கள். அதை வந்து நீங்கள் பார்க்கல. நீங்கள் எப்போவுமே இடுப்பு தெரியுற மாதிரி கட்ட மாட்டீங்க. இந்த வாட்டி வந்து நீங்கள் பார்க்கல. இது கோயில் ஃபங்க்ஷன் வேறு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக ரெடி ஆகிட்டு வெளியே வந்திருப்பீங்க. அந்த மனுஷன் ஆன்னு பார்க்குறாரு. இங்கே நீங்கள் அப்படியே வந்து நெகத்தை கடிச்சிக்கிட்டே எங்கே அந்த அத்தான் காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அந்த மனுஷன் திண்ணையில் உட்காந்துட்டு ஆனால் உங்கள் இடுப்பை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே டக்குன்னு பார்த்துருப்பீங்க. அடையார் பார்த்து அவர் ஸ்மைல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவர் வேறு எதையும் பார்க்குற மாதிரி இருக்குது. எங்கே பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்குறீங்க பாருங்கள். பார்த்தா அவங்க இடுப்பா இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்கிறீங்க பாருங்கள். பார்த்தா உங்கள் இடுப்புக்கிட்டே தான் கண்ணு இருக்குது. சாருக்கு எங்கேயா வீக்னஸ்ஸு கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி இடுப்பு அப்படி தெரிகிற மாதிரியே நடந்துருப்பீங்க. உங்கள் அம்மா பார்த்துட்டு அடியே வயனை என்னம்மா சீக்கிரம் ரெடியாக சொன்னால எவ்வளோ நேரம்டி ரெடி ஆகிட்டம்மா போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த இடுப்பை வந்து மறைக்காமல் போயிட்டீங்க போல். இதை வந்து ஜேகே பார்த்துட்டு கடன்னு உங்கள் பக்கம் வந்துருப்பார். சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே போயிருப்பாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே ஒளிஞ்சிருப்பாங்க. அண்ணி என்ன பண்ணுறீங்க வரலையா? இரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எட்டி பார்க்குறாங்க. என்ன தான் அது ஒழுங்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ. எதை அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறீங்கன்னா ஊருங்க டைம் ஆகுது, அம்மா வர முன்னாடி போயிருப்பாங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ அப்படின்னாரு. எதோ சொல்கிறீங்க டக்கு நாங்கள் கையை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைட்டாக அப்படியே கூசிடுச்சு. என்ன பண்ணுறீங்க? யாரோ பார்த்துட்டு போகிறாங்க. பாட்டி இன்னும் கிளம்பவே இல்லை, இப்போ தான் வருவாங்க. நான் சொன்னது இடுப்பு நல்லாவே தெரியுது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொன்னேன். சரி கையெடுங்க கையெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்துருப்பார். நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஓகேவா இது எல்லாமே உங்கள் 2 பேரோட அம்மா அப்படியே பார்த்துருப்பாங்க. ஐயோ என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே ஆரம்பமாக பார்த்துட்ருக்காங்க. என்ன புதுசா புரியல, நான் எப்படி கட்டிட்டு போனால் உங்களுக்கு என்ன? அந்த மனுஷன் அப்படியே கிட்ட வந்துட்டு எனக்கு ப்ராசஸ் ஆகுது சரியா? எதுக்கு உங்களுக்கு ப்ராசஸ் ஆகுது? ஏன்னா அது என்னோடது,
நீங்கள் அப்படியே அரண்டு போய் பார்க்குறீங்க. என்னது? அது என்னோடது. என்னை தவிர வேறு யாருமே அதை பார்க்கக்கூடாது. போ போ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வெளியே போகிறீங்க. நீங்கள் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடன்னு முன்னாடி போய் நிச்சிருப்பாங்க. வயன்னு ஆமாம் வா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. இங்கே ஜேகே அப்படியே அவங்க பின்னாடியே சிரிச்சிட்டே வந்திருப்பார். நீங்கள் அப்படியே என்னது அவரோடதா? ஆனால் இது ஏன் எடுப்பு தானே, என்ன இதில் வந்து அவரோடதுன்னு சொன்னார், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படின்னு சொல்லி அதே நினச்சிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் திருவிழாக்கெலாம் போயிருப்பீங்க. அங்கே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. அந்த மனுஷன் பார்க்கணும். இப்போ அந்த மனுஷன் கண்ணு ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருந்துட்டுருக்கு. ஆனால் நீங்கள் வந்து திருவிழா டைமில் வந்து அந்த மனுஷனை கண்டுக்கல. நீங்கள் பண்ண அதை தான் பார்த்துட்ருக்கீங்க போல். அந்த மனுஷன் என்னையே பார்க்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் குறுன்னு பார்க்குறாரு. நீங்கள் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அந்த மனுஷன் எங்கே இருக்கிறான்னு பார்க்கலான்னு பார்க்குறீங்க. அந்த மனுஷன் உங்களை தான் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி அப்படியே திரும்பிட்டீங்க. என்ன அந்த மனுஷன் என்ன பார்க்குறாரு? இல்லை வேறு ஏதாவது பொண்ணை பார்க்குறாரா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த மனுஷன் உங்களை தான் பார்க்குறாரு. என்ன தான் பார்க்குறாரா? என்ன நடக்குதுங்க? கனவுக்கு இது காண்றேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆணைஞ்சிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் கோயிலுக்குலாம் போய் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுருப்பீங்க. இங்கே அந்த மனுஷன் அப்படியே நினச்சிருப்பாரு. இந்தாடா நீர் வச்சுக்கூடா அம்மா அப்படின்றாரு. கோயிலுக்கு வந்தால் நீர்லாம் வைக்கணும்டா போமா அப்படின்றாரு. இங்கே நீங்கள் பார்த்துட்டு டடக்குன்னு வந்து அதான் நீர் வச்சுக்கோங்க, கோயிலுக்கு வந்தால் நீர் வைக்கணும் தான், நீர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கீழே குனிறாரு. நீங்கள் அப்படியே நீர் வச்சு விட்டு அப்படியே ஒரு மூக்கு மேலே கை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊதி விட்டுருப்பீங்க. இப்போ எப்படி இருக்குது? அந்த மனுஷன் அப்படி சிரிக்கிறாரு. கோயிலுக்கு வந்தால் நீர் வைக்கணும் புரிஞ்சுக்கோங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தோட நீங்கள் கிளம்பியிருப்பீங்க. இங்கே அப்படியே வந்து அவங்க அம்மா பார்த்து மறைச்சிருப்பாங்க. அவங்க அம்மா பார்த்து சிரிக்கிறாரு. சிரிக்காத, நான் வைக்க சொன்ன வைக்கல, அவள் வைக்க சொன்ன மட்டும் வச்சுட்டல, நீ போ என்கிட்ட பேசாத அம்மா என்னம்மா பட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கோச்சிருப்பாங்க. எப்படியே கஷ்டப்பட்டு அந்த மனுஷனை வந்து அதாவது அவங்க அம்மா வந்து சமாதானப்படுத்தியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் எங்கே அவள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் தேடிட்டு இருந்திருப்பார். இங்கே வந்து மச்சான் அப்படின்னு சொல்லி யாரோ கையை வைக்கிறாங்க. இவர் தான் சண்டை வர்றதுக்கு முன்னாடிலாம் ஊருக்குலாம் வந்திருப்பார்ல, நீ ஜங்குக்கு தானே, நீ என்ன தெரியலையாடா, நான் தான்டா அர்ஜுனு, எப்படிடா இருக்கேன், நல்லா இருக்கேண்ணா, நீ எப்படி இருக்கேன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏதோ ஒரு பசங்க குரூப்பில் வந்து கூட்டு சேர்ந்துருப்பார். அப்படியே எல்லோரும் வந்து அப்படியே எல்லாம் பேசிட்டு அப்படியே பொண்ணுங்களாம் சைட் அடிக்கிறாங்க. ஆனால் அந்த மனுஷன் உங்களை தான் தேடிட்டுருக்கார். அப்படியே தேடிட்டுருக்கோம். நீங்கள் வந்து அப்படியே அப்போ தான் வந்து அந்த மனுஷனை க்ராஸ் பண்ணி போகிறீங்க. ஓய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடல, அவர் பக்கத்தில் இருக்கிற அர்ஜுன் கூப்பிட்றாரு. அப்படியே திரும்பிட்டு என்ன அப்படின்றீங்க. என்னது இது எப்போ பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போகிறது. ஹலோ எங்கள் அப்பா இங்கே தான் இருக்கார், கூப்பிட்டா எதுக்கு, சும்மா தான் கூப்பிட்டேன், அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. அவர் அப்படியே முறைக்கிறாரு. ஏன்டா என்ன முறைக்கிறேன்? ஒன்றும் இல்லை டேய், உன் அத்தை போகிற கரெக்ட் பண்ண ஏதாவது டிப்ஸு சொல்லேன்டா. எப்பா சாமி, அவள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் நானும் எப்படியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கரெக்ட் பண்ணவே முடியல. அந்த மனுஷன் என் அத்தை போகிற கரெக்ட் பண்ண என்னையே கேட்குறியா? பின்ன நீ போய் அவளை கல்யாணம் பண்ணுவியா? நீ சிட்டி பையன், சிட்டி போனால் தான் கல்யாணம் பண்ணுவேன். நாங்கள் வில்லேஜில் தான் எதாவது பிடிக்கணும். என் கண்ணுக்கு வயந்தான் தெரியுறா, ஏதாவது டிப்ஸு கூட. அந்த மனுஷன் அப்படியே காது கிட்ட வந்துட்டு ஏதோ சொல்லியிருப்பார். ஸோ இதை அப்படியே விட்டுட்டு நம்ம டைரெக்டாக வந்து உங்களை பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா டைமில் எல்லா இடத்துலையும் வந்து வளையல் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்க சம்மந்தப்பட்ட விஷயம் தான் நிறைய வந்து விற்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வளையல் அப்படி இப்படின்னு ஜிமிக்கி தோடு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வளையல்லாம் தேடிட்டுருக்கீங்க. எந்த வழியில் நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டே இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு இருடி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து நம்ம பக்கத்து கடைக்கு ஏதோ தேவை வந்திருக்கும் போல் அங்கே வந்து போயிருப்பாள். இங்கே இந்த வழியில் இந்த வழியில் எடுங்க. நீங்கள் அப்படியே யாருன்னு பார்க்குறீங்க, பார்த்தா ஜேகே. என்னத்தான் இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த வழியில் தான். இந்த வழியெல்லாம் இந்தாங்க, இந்தா எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் கொடுக்குறாரு. சரி அப்படின்னு சொல்ல நீங்களும் வாங்கி போடுறீங்க. அந்த வளையல் உங்கள் கைக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே அது போட்டுட்டு அதை பார்த்து சிரிக்கிறீங்க. தேங்க்ஸ் அத்தா, ரொம்ப நல்லாயிருக்கு
ம் வேறு எதாவது வேணா கூட வாங்கிக்கோ, நான் காசு தரேன். ஆ ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்குறீங்க. அப்புறம் என்னை திட்டக்கூடாது. திட்ட மாட்டேன், வாங்கிக்கோ. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கிக்கிறீங்க. அவர் வந்து காசு கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு என்னத்தா புதுசாக மாற்றலாம் தெரியுது, என்னாச்சு? ஒன்றும் ஆகலை. ஆ ஒன்றும் ஆகலை, லைட்டாக உன் மேலே காதல் மட்டும் எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் காதலை சொல்லியிருப்பார். நீங்கள் ஆன்னு பார்த்துருப்பீங்க. என்னது? உன் மேலே எனக்கு காதல் மட்டும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படி முன்னாடி போயிருப்பார். நீங்கள் போகிற மனுஷனே ஆன்னு பார்த்துருப்பீங்க. காதல் ஏன் மேலையா? அதை நினைக்கும் போது அப்படியே உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. எங்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்க்குறீங்க, ஆளை காணும். அப்படியே இந்த கோயில் ஃபுல்லாக தேடுறீங்க, ஆனால் மனுஷனே காணும். எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே இருக்கும்போது, ஏ வயனு, என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி அப்படியே திரும்புறீங்க. வா என்னை வீட்டுக்கு கொண்டு போவா. எப்பா சத்தியமாக முடியல, நான் வீட்டுக்கு போனேன், வா கூட வா. அதோ வந்துட்டேன். பாட்டி வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கூட போகிறீங்க. ஆனால் அவங்க மனசு ஃபுல்லாமே அவர்கிட்ட தான் வந்துருக்கு. எங்கே போனார் அந்த மனுஷன்? ஒருவேளை வீட்டுக்கு போயிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பாட்டியை வந்து ஒரு வேளை வீட்டுக்கு போயிருப்பீங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க ரூமுக்கு வந்து போயிருப்பாங்க. நீங்கள் அப்படியே வந்து எங்கேயோ காணும், யாரும் வந்த மாதிரி தெரியலையே, கோயிலில் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பார் போல். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது மாடு வேறு கத்துது. இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு போயிட்டு அதுக்கு புல்லெல்லாம் எடுத்து போட்டிருப்பீங்க. அப்படியே எடுத்து போட்டுட்டு அப்படியே போயிட்டுருக்க பாருங்க. ஏதோ யோசிச்சு ஏதோ ஒரு கை அப்படியே உங்களுக்கு விடுக்குன்னு பிடிச்சிருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பம்பாயிட்டு போய் நிற்கிறீங்க. அது பார்த்தா வேற யாரும் இல்லை, ஜேகே தான். நீங்கள் அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க. என்ன எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறது? எனக்காக வெயிட் பண்ணிங்களா? ஆமாம், நீ வருவேன்னு நினச்சா தான் நான் இங்கே இருந்தேன். எவ்வளோ நேரம் சாமி? ஆமாம், உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். ஏன் மேலே உங்களுக்கு எப்படி காதல் வந்துச்சு? தெரியல. தெரியல, காதல் என்ன சொல்லிட்டா வரும், சொல்லாமல் தான் வரும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ என்கிட்ட குறும்புத்தனம் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த வெளியில் போகும்போது ஆற்றுக்கு போகும்போது எல்லா பொண்ணுங்களும் என்னை பார்த்தாங்கன்றதுக்காக என்னை முறைச்சது, வீட்டுக்கு வந்தோடனே கடகடன்னு வந்து எனக்கு சுற்றி போட்டது, அதெல்லாம் பார்க்கும்போது என்னையே அறியாமல் எனக்கு மேலே காதல் வந்துடுச்சு. அப்படியே உங்களுக்கு அல்லது அப்படியே டிஎஸ் வருது. இப்போ எதுக்கு நீ அழுற? எனக்கு கடைசி வரைக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு நினச்சிட்டேன். பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அந்த டிஎஸை வெயிட் பண்ணுறீங்க. அந்த மனுஷன் உங்களை டக்குன்னு ஹேக் பண்ணியிருப்பார். அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெத்தியில் முத்தாச்சிருப்பார். நீங்கள் அப்படியே அதை வாங்கியிருப்பீங்க. இங்கே வயனு எங்கடி இருக்க, பாட்டி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கடற்கடன்னு போயிருப்பீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு ஃபார்முக்கு வந்து அதுக்குள்ளே இந்த பாட்டி கெடுத்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் செம்ம காண்டாயிட்ருக்கு. அந்த பாட்டி இருந்து சரி வந்து நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. கூட வரணுமா? இல்லை நான் இங்கே தான் பக்கத்து வீட்டுக்கு போகிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்திருப்பீங்க. எங்க வயன், என்னத்தான் என்ன வேணும்? இங்கே வா. என்னாச்சாத்தான், என்ன வேணும்? பசிக்குது. நீங்கள் அப்படியே டைம் பார்க்குறீங்க 1 மணி. ஐயோ மடிச்சிடுங்க தான், டைமே பார்க்கல, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு ஒரு தட்டில் சாப்பாடெலாம் போட்டுட்டு இன்றைக்கி திருவிழாவில் அதனால் கறி குழம்பு வீட்டில் அப்படியே கறியை அள்ளி வைக்கிறீங்க. நல்லா அத்தா சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போகிறீங்க. இந்தாங்க அத்தா. அந்த மனுஷன் கீழே உட்காரு, கீழே உட்காரு, இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. ஊட்டி விடு, ஊட்டி விடு. என்னத்தா நீங்கன்னா சின்ன பிள்ளையா? சின்ன பிள்ளைக்கு தான் ஊட்டி விடுவேன், அத்தானை ஊட்டி விட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பவுட் பண்ணி கேட்குறாரு. ஐயோ க்யூட்டு, இது ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஊட்டி விட்றீங்க. அந்த மனுஷனை வாங்கிக்கிறாரு. அப்படியே வந்து ஊட்டி விட்டுட்டே இருக்கீங்க பாருங்கள். கையை கடிக்கிற அத்தா அப்படின்னு இருக்கு. அந்த மனுஷன் அப்படியே சிரிக்கிறாரு. என்ன நீ மட்டும்தான் என் இடுப்பு கிள்ளுவியா? நானும் கையெல்லாம் கடிப்பேன். போங்க, இனிமேல் ஊட்டியெல்லாம் விட மாட்டேன், நீங்களே சாப்பிடுங்க. சரி கோச்சிக்காது, இனிமேல் கடிக்க மாட்டேன். நம்பி ஊட்டி விட்றேன், அப்புறம் இல்லை கடிக்க மாட்டேன், ஊட்டி விடு. சரி அப்படி சொல்லி ஊட்டிடுறீங்க. அந்த மனுஷன் சாப்பிட்றாரு. டக்குன்னு அந்த மனுஷன் சோத்துல கை வைக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க? நான் தான் ஊட்டி விட்றேன்ல, நான் உனக்கு ஊட்டி விடணும்ல, நீயும் சாப்பிட்ல இன்னும். இல்லாத நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை தான். நீங்கள் அப்படியே கம்முன்னு ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் பிசைஞ்சு உங்களுக்கு ஊட்டி விட்டுருப்பார். 2 பேரும் ஊட்டி சாப்பிட்ருப்பீங்க. இங்கே வந்து உங்களோட அம்மா அப்பா வந்து முன்னாடி வந்திருப்பாங்க போல். நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்றது தூரத்துலேருந்து பார்த்துருப்பாங்க. இது பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னங்க பார்த்தீங்களா 2 பேரும் எவ்வளோ ஆசையாக ஊட்டிக்கிறாங்கன்னு?
சீக்கிரமாக அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். புரியுதா? புரியுது. என்ன இப்போ உள்ளே போகலாமன்றியா? உள்ளே போவோம், பசிக்குது எனக்கு. பையனை அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கடன்னு அதெல்லாம் எடுத்து வச்சு கை கழுவிட்டு ஆமாம் அப்படின்றீங்க. வா வந்து சாப்பாடு போடுவா, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு வந்து நீங்கள் சாப்பாடெலாம் போட்டு வச்சுருப்பீங்க. எப்போ வந்த நீ? இப்போதாம்மா ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கும். மாட்டுக்கெலாம் வந்து புல் போட்டுட்டியா? போட்டுட்டேம்மா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே ஜேகே பார்க்கணுமே, உங்களை தான் சைட் அடிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்க கூடயே வந்து சில சொந்தக்காரங்களாம் வந்திருப்பாங்க போல், அவங்களுக்கும் சேர்த்து வந்து நீங்கள் சாப்பாடு வந்து வச்சுட்ருக்கீங்க. நீங்கள் மட்டும் தனியாக வேலை செய்து பார்த்துட்டு ஜங்குக்கும் வந்துட்டு கொடு நான் பார்த்துக்கிறேன். இல்லை என்ன பண்ணுறீங்க, நான் செஞ்சுக்கிறேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி ஜக்கெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வாங்கிட்டு தண்ணி ஊற்றுறாரு. நீங்கள் வந்து குழம்பு ஊற்றுறீங்கன்னா அந்த மனுஷன் சாதம் வைக்கிறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் அம்மா அப்பாவுக்கு என் பையன் எவ்வளோ மாறிட்டால பாரு, பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறான் சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து பொறாமப்படுறாங்க ஜங்குக்கு பார்த்துட்டு. எனக்கு அந்த மாதிரி ஒரு புருஷன் கிடச்சிருக்கான், எனக்கும் தான் இருக்காங்களே. என்னது ஒன்றும் இல்லைங்க, சாப்பிடுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த மனுஷன் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. நீங்கள் அத்தான் என்னத்த நான் தான் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டல, இங்கே பாரு நீ எனக்கு பொண்டாட்டியாக போகிற, என்னோட பொண்டாட்டிக்கு நான் உதவி செய்யாமல் வேற யாரும் செய்வா? சரி அப்படின்னு இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் சேர்ந்து வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமில் போய் படுத்துட்டு அவங்கள பற்றி யோசிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே என்ன வேணும், அதான் நீங்கள் 2 பேரும் ஒன்றா வேலை செய்து பார்த்தாச்சு, நீங்கள் கொஞ்சிக்கிறது பார்த்தாச்சு. அதனால் உங்கள் 2 பேரோட அம்மா அப்பா அவங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்களுக்கு, அதாவது சொந்தக்காரங்களுக்கு ஊர்க்காரங்களுக்குலாம் சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு வாரத்துக்கு கழித்து உங்களுக்கு வந்து கல்யாணமாக இருந்துட்டுருக்கு. அது கல்யாணம் தெரிஞ்ச அப்படியே சொந்த பந்தம் பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டாங்க. அதனாலே உங்கள் 2 பேரால் பார்த்துக்கவே முடியல உங்களுக்கு. ஆனால் ஐயோ என்ன அத்தானை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, இவங்கெல்லாம் வந்து என்னையே அத்தானே பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. அதே தான் ஜேகேவும் வந்துட்டுருக்காரு. இங்கே வந்து அப்படி தானே. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிளையே பார்த்துக்கூடாது, அதனால் வந்து உங்களாலையும் அவராலையும் பார்த்துக்கவே முடியல. ஆனால் உங்களால் இருக்கவே முடியலையே. ஸோ ஒரு ராத்திரி நேரம் ஒரு 12 மணிக்கு அப்படியே எழுந்துட்டு ஜேகே ரூமுக்கு முன்னாடி அப்படியே சலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னுக்கே சத்தம் போடுறீங்க. இங்கே அப்படியே யார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கிளம் எழுது, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பீங்க. திரும்பி சலுக்குன்னு சொல்லிட்டு பொறுமையாக சத்தம் போட்டிருப்பீங்க. இது எப்படியே ஜங்கு காதில் விழுந்து என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெதுவாக டோரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அத்தான் என்னத்தான், எனக்கெல்லாம் தூக்கமே வரல உங்களை பார்க்காதனால. நீங்கள் என்ன நல்லா தூங்குறீங்களா, என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லையா? ஐயோ அதெல்லாம் இருக்குது, இன்னும் நானுமே தூங்கலை, ஒன்றை பற்றியே வச்சுட்டு இருந்தேன் தெரியுமா. சரி வாங்க எங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு கொல்லை பக்கமாக எழுதிட்டு போயிருப்பீங்க. என்ன எங்கே போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுதிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அங்கே வந்து தொட்டி இருக்கும், அது மேலே ஏறி உக்காந்துட்டு நீங்கள் ஜாலியாக இருக்கீங்களா என்னை பார்க்காம. நான் எங்கடி ஜாலியாக இருந்தேன், உன்னை பற்றி தாண்டி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படியா சரி கிளம்புங்க. என்ன இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்துட்டு கிளம்புங்கன்னா என்ன? இங்கே பாருங்க தான், நாளைக்கு நம்மளுக்கு கல்யாணம், அதுக்கு முன்னாடி எதுவும் வேணாம். அப்போ எதுக்கிட்டே கூட்டிகிட்டு வந்தேன், பார்க்கணுன்னு தோணுச்சு பார்த்தேன், அதுக்கு அங்கேயே பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. சரி போங்கத்தான். அந்த மனுஷன் அப்படியே கிட்ட வராரு. தான் என்னத்தான் பண்ணுறீங்க அப்படியே அந்த மனுஷன் பொறுமையாக கிட்ட வராரா. நீங்கள் அப்படியே கொஞ்சம் பின்னாடி நவுந்திருப்பீங்க பாருங்கள், அப்படியே அந்த தொட்டிக்குள்ளே விளக்குன்னு வந்து போயிட்டீங்க. டக்குன்னு அந்த மனுஷன் எக்கிட்டு உங்கள் கை பிடிச்சி இழுத்துருப்பாரு. ஐயோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுதி நிற்கிறீங்க. அந்த மனுஷனுக்கு சிரிப்பு தாங்கலை. நீங்கள் அப்படியே பார்த்து முறைச்சிருப்பீங்க. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் தொப்பராக நனைஞ்சிட்டீங்க. அதான் நான் கிட்ட வந்தால் நீ எதுக்கு பின்னாடி போகிற, பின்னாடி தான் தண்ணி இருக்குன்னு தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் பார்த்து சிரிக்கிறேன். சிரிக்காதீங்க, தண்ணி எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது தெரியுமா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கெல்லாம் அவங்கள பார்க்குறாரு. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அவர் கொஞ்சம் எக்கிருப்பார்ல, அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டீங்க. அந்த மனுஷன் தொப்புன்னு தண்ணிக்குள்ள வந்துட்டார். அப்படின்னு சொல்லி அவரை எழுதி நிற்கிறாரு. இப்போ தெரியுதா அப்படின்றீங்க. அந்த மனுஷன் அப்படியே ஃபேஸ் வந்து ஒயிட் பண்ணிவிட்டு அப்படியே உங்க கிட்டக்க வராரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ வந்து ஏதோ ஒயிட் கலர் ஷர்ட்டாக போட்டுப்பார் போல். ஸோ தண்ணி நனைஞ்சதுனால அப்படியே அது பாடியில் ஒட்டிக்கிச்சு. ஸோ அதனால் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியுது. நான் பார்க்குறீங்க. அந்த மனுஷன் அப்படியே உங்கள் கிட்டக்க வந்துகிட்டே இருக்காரு.
இங்கே ஏதோ ஒரு கிளங்கட்ட வர மாதிரி இருக்குது. டக்குன்னு நீங்கள் வந்து கீழே குனிஞ்சிட்டீங்க. ஐயோ யார் வராங்க தெரியலையே. பார்த்தா அது ஏதோ ஒரு கிளங்கட்ட, இது ரெஸ்ட் ரூம் போக வந்திருக்கும் போல். ஸோ அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்துட்டுருக்கீங்க. இங்கே ஜேகே சும்மா இருக்காமல் அவர் என்ன பண்ணிட்டார்னா, டக்குன்னு அவர் உங்க கிட்டக்க வந்துட்டு பாரு. என்னத்தான் பண்ணுறீங்க, பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அவங்க கிட்டக்க வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிஸ் பண்ணியிருப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக்கு. உங்கள் கையை ஃபுல்லாக வந்து லாக் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் உங்களால் எதுவுமே பண்ண முடியல. அந்த கிஸ்ஸு கொஞ்சம் டீப்பர் ஆகிட்டே போகுது. நீங்கள் அப்படியே அப்படின்றீங்க. டக்குன்னு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு இங்கே பாரு, சத்தம் போடாத. அதுக்கப்புறம் இந்த கிஸ்ஸு ரொம்ப வைல்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்னு பார்க்குறீங்க. அந்த மனுஷன் பொறுமையாக திரும்பி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, சரி இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்களுமே கிஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படியே பார்க்கணுமே அந்த கலங்கட்டை அப்படியே பொறுமையாக போயிடுச்சு. ஆனால் அந்த கிஸ்ஸஸ் இன்னுமே இருந்துட்டு தான் இருக்குது. ஒரு வழியாக பொறுமையாக அந்த மனுஷன் கிஸ்ஸை வந்து பிரேக் பண்ணியிருப்பார். அப்படியே உங்களை மேலேயுமே பார்க்குறாரு. இந்த தண்ணியில் நனைஞ்சதுனால உங்களுக்கும் வந்து உள்ளே என்ன இருக்கிறது அப்பட்டமாக தெரியுது. அந்த மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு கையை கிறிஸ்காஸ் பண்ணி வச்சுக்கிறீங்க. அவ்வளோலாம் தெரியல, எந்த அளவுக்குலாம் உள்ளே ஒன்றும் தெரியல. ஆஹா அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்திருப்பீங்க. சரி எழுங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அந்த தொட்டிலேருந்து அவருமே வெளியேந்திருப்பார். அப்படியே உங்களையுமே தூக்கியிருப்பார். அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாமல் அவங்க ரூமுக்கு போயிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வேறு ட்ரெஸ்ஸு போயிருப்பீங்க. அந்த தண்ணியில் வர கொண்டாடுறதுக்கு சளி வர பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தூங்கியிருப்பீங்க. ஸோ அடுத்த நாள் ஆகுது. உங்களுக்கும் ஜேகேக்கும் கல்யாணமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மண்டபத்திலலாம் கிடையாது, சிம்பிளாக கோயிலில் தான். இருந்தாலும் கொஞ்சம் கிராண்டாக தான் இருந்துகிட்ருக்கு. அந்த கோயிலில் பார்க்கணுமே உங்களுக்கு வந்து அந்த தாலி கட்டும் முதல்ல லைட்டாக வேர்க்குது. அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா கர்ச்சீஃப் எடுத்து அவர் உங்களுக்கு தொடச்சி விட்றாரு. ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க மணப்பெண் தோழி வந்து அது பேனவங்களே பார்த்துட்டு இருக்கு. நீங்கள் அப்படியே அவளை பார்த்து முறைக்கிறீங்க. ஏண்டி நீலாம் எதுக்கடி இருக்க மணப்பெண் தோழின்னு, அவர் எனக்கு தொடச்சி விட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வல்லுன்றீங்க. சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் இப்போ உங்களுக்கு தொடச்சி விட்றா. ஆமாம் இப்போ தொடச்சி விடு அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்துறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாப்பிடும்போது அந்த மனுஷன் வந்து உங்களுக்கு ஊட்டி விடுறது, லைட்டாக அங்கே கீழேலாம் இருந்தால் அந்த மனுஷன் தான் உங்களுக்கு தொடச்சி விட்றாரு. நீங்கள் அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. அந்த பொண்ணு டக்குன்னு ஜேகே கிட்ட சண்டை பிடிக்குது. ஏன்னா நீங்கள் ஏன் மேலே ஃபுல்லாக நீங்கள் செஞ்சிங்கன்னா பாருங்க இவ என்ன தான் திட்டுறான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுல்லாக அப்படியே திட்டுது. என்னடி எவ்வளோ தைரியம் தான் என் புருஷன் திட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டுறீங்க. என்னடி என் வேலை ஃபுல்லாக அவ்வளோ சிறான்னு நான் கேட்டால் அதுக்கும் என்னதான் திட்டுவேன் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கோச்சிட்டு போகுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை சமாதானப்படுத்துறீங்க. அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டாக இருந்ததுக்கு உங்களுக்கு அப்படியே காலைல வெட்ட இருந்து ஐயோ இத்தனை நாள் இந்த மனுஷங்கிட்ட போகும்போது எனக்கு இப்படிலாம் ஆனதில்லையே, இப்போ ஏன் எனக்கு இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு பொறுமையாக உள்ளே போகிறீங்க. அந்த மனுஷன் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் போல். நீங்கள் அப்படியே கதவை டோரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த மனுஷன் பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. பொறுமையாக ஒரு கையிலேருந்து பால் சும்மா வந்து வாங்கிட்டு ஒரு வழியாக 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. ஆமாம் இதுக்கு மேலே அந்த அணையெல்லாம் கட்ட மாட்டால. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாம்னு சொன்னல, இப்போ தான் நம்ம கல்யாணம் ஆகிடுச்சுல்ல. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அந்த மனுஷன் அப்படியே சிரிக்கிறாரு. சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்றாரு. எனக்கு அப்படியே லைட்டாக சிரிப்பாக இருக்குது, அவரோட பக்கம் பயமாகவும் இருக்குது. கொஞ்சம் மெதுவாக பண்ணுங்க அப்படின்றீங்க. என்னடி நீ தான் எப்போ பார்த்தாலும் எப்போன்னு இருந்தா நீயே இப்போ பயப்படுற இல்லை அப்படின்னு சொல்லி தலையை சொல்லிடுறீங்க. அந்த மனுஷன் அப்படி கிட்ட வந்துட்டு பயப்படாத, உனக்கு வலிக்காத மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அந்த மனுஷன் பொறுமையாக உங்கள் மேலே ஏறிட்டு அப்படியே உங்களுக்கு அங்கங்கே உங்களுக்கு வந்து ஹீகேஸ் வச்சுட்டே இருக்காரு. உங்களுக்கு வர செம்ம பெயினாக இருக்குது, கத்தாமல் இருக்க முடியல. அப்படியே கத்துறீங்க பாருங்கள். ஏன் கத்துற, யாராவது வந்து எழுந்துட்டாங்கன்னா அசிங்கமாக போயிடும்டி அப்படின்றாரு. நம்ம எதுவும் தானே பண்ண சொன்னேன் அப்படின்றீங்க. அந்த மனுஷன் பார்த்துட்டு இது அந்த வயன் இல்லையே, எந்த வயன் இல்லை, இப்போ நான் பார்க்குறது இன்னோசன்ட் வயனா, இதுக்கு முன்னாடி பார்த்தது எவ்வளோ ரொமான்டிக்கான வயன் தெரியுமா போ அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சட்டையை பிடிக்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே பார்க்குறாரு. என்ன அது லைட்டாக நர்வஸ் ஆகிட்டேன், இது லைட் நர்வஸா போ மூடி பிடிச்சி. சரி நான் கத்தலையா சரி அப்போ நீயே ஸ்டார்ட் பண்ணு. நான் எப்படி நீ எப்படியா, நான் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இல்லாமல் என்னை இடுப்பை பிடிச்சி கிள்றது அடிக்கிறது, என் விருப்பம் இல்லாமல் என் கண்ணத்தெல்லாம் மொத்தம் கொடுத்தல்ல அதெல்லாம் என்னவா. நீங்கள் அப்படியே
சும்மா இருந்திருக்கலாம் போலியே அப்போ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. நீ தான் இப்போ பண்ணணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுறீங்க. அந்த மனுஷன் பொறுமையாக என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட ஷர்ட் பட்டெல்லாம் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டாரு. நீங்கள் அப்படியே அந்த பக்கம் பார்க்குறீங்க. அப்படியே நீங்கள் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு லைட்டாக டெம்ட் அடிச்சு டக்குன்னு அந்த மனுஷனை பிடிச்சி கிஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த மனுஷனோட மைண்ட் தாட்டு. அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி அங்கங்கே அந்த மனுஷனுக்கு கீஸ் வைக்கிறீங்க. அந்த மனுஷனுக்கு அப்படியே பேர் பண்ணவே முடியல. அவருக்கு அப்படியே செம்ம டெம்ட் ஆகிட்டு அப்படியே டக்குன்னு உங்களை கீழே போடுறாரு. ஓய் என்னது என்னை செம்மையாக டெம்ட் பண்ணிட்டடி, இன்றைக்கி சத்தியமா நீ தூங்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை கிஸ் பண்ணியிருப்பார். அப்படியே அங்கங்கே உங்களுக்கு வந்து அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே வரக்குள்ள அப்படியே உங்கள் ஹிப்புக்கிட்ட வந்துப்பார். அழகு அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சறாரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி திரும்பி அப்படின்னு சொல்லி ஹிப்பில் மொத்தம் வச்சுட்டே இருக்காரு. கூசுது அப்படின்றீங்க. அந்த மனுஷன் வேலைக்கே அந்த மொத்தம் வச்சுட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கூசுன்னு சொன்னாலும் அந்த மனுஷன் கேட்குறதா இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக உங்களுக்கும் அவருக்கும் ஒரு ரொமான்டிக்கான மேக் அவுட் வந்து முடிஞ்ச போயிருக்கும். ஸோ அடுத்த நாள் ஆயிருக்கும். நீங்கள் வந்து அங்கேருந்து கிளம்புற மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மனுஷன் வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம வந்து சண்டே அந்த மாதிரி வாரம் வந்து இங்கே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. நீங்களுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நீங்கள் ஆசையாக வளர்த்துருப்பீங்களா ஆட்டுக்குட்டி, அதுக்கிட்டலாம் போய் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. ஆனால் நீங்கள் அப்படியே காருக்குள்ளே ஏறி போகிறீங்க பாருங்கள், அது அப்படியே கடன்னு உங்கள் பின்னாடி ஓடி வருது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்துகிட்ருக்கு உங்கள் அம்மா அப்பாவுக்கு. அதுக்கப்புறம் எப்படியே போயிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சிட்டிக்கு போய் சேர்ந்துருப்பீங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்து உங்கள் லைஃப் வந்து லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் அந்த மனுஷனை அவ்வளோ டேக்கர் பண்ணிக்கிறீங்க. அதாவது அந்த மனுஷனுக்கு எப்போவுமே டெய்லி வந்து அவருக்கு பிடிச்ச சாப்பாடு தான் செய்வீங்க. அவங்க வந்து என்ன இது அவனுக்கு பிடிச்ச சாப்பாடே சரி, எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தளவும் கூட சண்டைலாம் போடுறாங்க. இல்லை தப்புலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே சேர்த்து செய்கிறீங்க. இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு தனி டேக்கர் தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மனுஷனுமே உங்களை நல்லா டேக்கர் பண்ணிப்பேன். லைக் வந்து டெய்லி வந்து உங்களுக்காக ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி, இல்லைன்னா வந்து இந்த வளையல் இல்லை பூ அப்படின்ற மாதிரி டெய்லி ஏதாவது வாங்கிட்டு வந்து அப்படியே உங்ககிட்ட கொடுக்கறது, வாரத்துக்கு ஒரு நாள் வந்து தனியாக டைம் ஒதுக்கி உங்ககிட்ட பேசுறது, அந்த மாதிரி வந்து ரொம்ப அழகாக வந்து உங்கள் லைஃப் வந்து டேக் ஓவர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட்டை பண்ணிக்கிறேன். பை பாய். அடுத்த ஒன் ஷாட்டில் சந்திக்கலாம். பை பாய். மறக்காமல் ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா, ஓகேவா? மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பை பாய். na 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 na